அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ராமபிரான் சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொண்ட வரலாறு. சிரேஷ்டர்களின் யாகத்தை அரக்கர்களிடமிருந்து காப்பதற்காக ஈடற்ற உனது மகனை தருக என்று தசரதனை வலியுறுத்தி பெற்றார் ராஜரிஷி விஸ்வாமித்திரர். அண்ணனை பிரியாத லட்சுமணனும் ராமர் விஸ்வாமித்திரருடன் தொடர்ந்தான். தண்டக அரண்யத்தில் மலை போன்ற உருவத்தை கொண்ட தாடகை என்னும் அரக்கி இவர்களை எதிர்கொண்டார். அவளை வதம் செய்யுமாறு விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கட்டளையிட்டார். ஒரு பெண்ணை கொல்வதா என ராமன் தயங்கினான். கொல்லனின் கொடியவரை கொல்வது பெண்ணாக இருப்பினும் ராஜ தர்மம் என விஸ்வாமித்திரர் எடுத்துரைத்த பின் ராமன் செலுத்திய அம்பினால் மலை போன்ற அவ்வரைக்கு வீழ்ந்து மடிந்தான். பின்னர் அம்மூவரும் செல்லும் போது மீண்டும் யாகசாலைகளை அழிக்க வந்த தாடகையின் 2 மகன்களான மாரீசன் சுபானு என்ற இருவருடன் செய்த போரில் சுபானு இறந்தான். மாரீசன் தப்பி ஓடிவிட்டான். பின்னர் மூவரும் ஜனக மகாராஜா ஆளும் மிதிலாபுரியில் நடைபெற உள்ள ஒரு சுயவரத்திற்கான மிதிலையை நோக்கி புறப்பட்டனர். போகும் வழியில் சூரியகுல மூதாதையர்களான சாகரன் கதையையும் பகீரதன் கங்கையை பின்னிலிருந்து மண்ணுக்கு கொண்டு வந்த கதையையும் முனிவர்களின் வாயிலாக கேட்டறிந்தனர். பின்னர் மூவரும் ஜனக மகாராஜா ஆளும் மிதிலாபுரியில் நடைபெற உள்ள ஒரு சுயவரத்தை காண மிதிலையை நோக்கி புறப்பட்டனர். போகும் வழியில் சூரியகுல மூதாதையர்களான சாகரன் கதையையும் பகீரதன் கங்கையை பின்னிலிருந்து மண்ணுக்கு கொண்டு வந்த கதையும் முனிவர்கள் வாயிலாக கேட்டறிந்தனர். நமது முதல் நிகழ்ச்சிகளான அகல்கையின் சாப விமோசனமும் மிதிலை செல்லும் வழியில் தான் நிகழ்ந்தது. மிதிலை நகரின் ஓட மாளிகைகளையும் வனப்புமிக்க பூங்காக்களையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டே செல்லுகையில் ஒரு அழகிய மாளிகையின் உப்பரிகையில் ஒரு தேவதையை ராமன் கண்டார். அப்பெண்ணும் இவனை நோக்கினாள். கண்டதும் காதல் என்பார்களே, அதை போல இருவரும் காதல் வசப்பட்டனர். இதைத்தான் கம்பர் தனது சிகிலில் முத்தாய்ப்பாக அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என அற்புதமான சொற்களில் விளக்குகிறார். அந்த முழு செய்யும் இணையருள் நின்றூழி கண்ணோடு கண்ணினை நோக்கி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இந்த மங்கைதான் சீதா பிராட்டி என்று சொல்லாமலேயே விளங்கும். வால்மீகி ராமாயணத்திலும் துளசிதாசரின் சரிதமானசத்திலும் இவ்வளவு கவிநயத்துடன் நிகழ்வு சொல்லப்படவில்லை. இருவரும் மயில்கள் உலாவும் ஒரு பூங்காவில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்றே வருகிறது. ஜனகரின் மாளிகைக்கு சென்ற மூவரையும் ஜனகர் அன்புடன் வரவேற்று உபசரித்தார். ராமன் உருவத்தையும் முகப்பொழிவையும் கண்டு இவனே நமக்கு மருமகனாக வந்தால் நன்றாக இருக்கும் என விரும்பினார். ஆனால் நிமி வம்சத்தைச் சேர்ந்த நமது முன்னோர்களால் பூசிக்கப்பட்டு வந்த சிவதனுசை நான் ஏற்றி பானம் விடவல்லானே, தனது மகளை மனமுடிக்க தகுதி வாய்ந்தவன் என்னும் ஒரு சவாலம் இருப்பதை நினைவு கூர்ந்து கலங்கினார். சுயவரம் துவங்கிற்று. 500 பேர் 8 சக்கரங்கள் கொண்ட ஒரு வண்டியில் இரும்பு பெட்டியில் வைக்கப்பட்ட சிவதனுசை கொண்டு வந்தனர். முனிவரின் ஆணையின் பேரில் பல அரசர்களாலும் அசைக்கக்கூட முடியாத அந்த வில்லை ராமன் மிக எளிதாக எடுத்து நானேற்ற முயலும் போது அந்த வில் 2ஆக ஒடிந்து விழுந்தது. அதை கம்பர் தனது சொல் வன்மையால் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர் என போடுகிறார். இதில் இன்னொரு ரகசியம் உள்ளது. சீதை ராமனை கண்டதும் காதல் கொண்டாள் அல்லவா? அப்போதே தனது அருள் பார்வையினால் ராமனுக்கு வில்லை முறிக்க சக்தியையும் கொடுத்து விட்டார் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் வேறு ஒருவன் வில்லை முடித்து தனக்கு கணவனாக வந்துவிடக் கூடாதே அல்லவா? அதனால்தான் சீதை தனது வளர்ப்பு மகளானாலும் ஜனகர் சீதையின் மேல் மிக மிக அன்பு கொண்டவர். எனவே அவளுக்கு மிகச்சிறந்த ஒருவன் கணவனாக வர வேண்டும் என்பதால் எல்லோரை காட்டிலும் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் அயோத்திக்கு தகவல் சொல்லி தசரதன் முதலானோர் வந்து சேரவும் ராமன் சீதை திருமணம் குலகுரு வசிஷ்டர் தலைமையில் சிறப்புடன் நடைபெற்றது. ஜனகரின் இன்னொரு மகளான ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கும் ஜனகரின் தம்பி மகள்கள் இருவரை பரதனுக்கும் சத்ருகணனுக்கும் மனம் செய்வித்தனர். ராமன் சீதை சந்திப்பு பற்றி கம்பரின் செயல்களில் மற்ற எல்லோரையும் விட கவித்துவம் மிக்கவை. காதலில் கண்கள் பங்கு முதன்மையானது. கண்கள் தாம் ஆன்மாவின் நுழைவு வாசல் என
மேல்நாட்டு கவிஞர்களும் குறிப்பிட்டிருக்கின்றனர். காதலன் கண்களை சந்திக்கும் போது அங்கே வாய்ச்சொற்களுக்கு எந்த வேலையும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். காதல் கண்களிலே ஜனிக்கிறது என வெனீஸ் வணிகன் என்ற நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் குறிப்பிட்டுள்ளார். ஷேக்ஸ்பியர் குறிப்பிட்ட ஒன்றையும் சொல்லி முடிக்கிறேன். காதலுக்கு கண்ணில்லை. காதலர்கள் அழகாக முட்டாள்தனமான செய்கையை செய்கிறார்கள். ஆனால் அவை முட்டாள்தனமானவை என்று அவர்கள் உணர்வதே இல்லை. வாழ்க ராமன் சீதா நாமங்கள். வாழ்க வளமுடன் நலமுடன்.